கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். 2026 சனீஸ்வர பயிற்சியானது கன்னி ராசியினருக்கு சாதகமாகவே அமைந்துள்ளதுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கண்டக சனி என்று ஜோதிடத்தில் சொல்லப்படும் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்தில் மீன ராசியில் சனீஸ்வர பகவான் வந்து அமர்கின்றார். ஜோதிடத்தின் அடிப்படை விதிகளின்படி சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்வது நல்லதல்ல என்று அனைவராலும் நம்பப்படுகின்றது, நம்ப வைக்கப்பட்டுள்ளது. அதான் உண்மை. ஆனால் கன்னிராசியாதிபதி புதன் சனீஸ்வர பகவானுக்கு நண்பர் என்பதும், புதனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் அதிதேவதை விஷ்ணு பகவான் என்பதும், சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அடைந்துள்ள மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் முழுமையான சுபகிரகம் என்பதும், மே மாத கடைசியில் அந்த குரு பகவான் கடகத்தில் உச்ச பலத்தை அடையப் போகின்றார் என்பதும், உச்சமடைந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக சனீஸ்வர பகவானை பார்வை செய்ய போகின்றார் என்பதும் ஜோதிடத்தின் அடிப்படை விதிகளுக்கும் சாதாரண ஜோதிடர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டது. இதுதாங்க வித்தியாசம். எல்லாத்துக்குமே இப்போ 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இப்போ நல்லதும் பண்ண மாட்டார், கெட்டதும் பண்ண மாட்டார். ஆனால் கன்னிராசிக்கு நல்லது மட்டுமே பண்ணுவாருங்கிறது நிச்சயமான ஒன்று. அதுவும் குரு பகவானின் வீட்டில் இந்த தடவை அவர் அமர்வது கண்டிப்பாக எல்லா கன்னிராசினருக்குமே நல்ல விதமாக தான் அமையுங்க. இந்த குரு பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் உள்ள சம்பந்தம் பற்றி ஏற்கனவே ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அது உபயராசியான கன்னிக்கு 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். அதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பாதகஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தின் அதிபதி, அதாவது அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றால்தான் வாழ்க்கை துணையான கணவன் அல்லது மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், பங்குதாரர்கள் அதாவது அந்த பார்ட்னர்ஸ் வழியில் அது கெடுதல்களை உண்டாக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்பது சனீஸ்வர பகவான் திக்பலம் அடையும் இடம். திக்பலங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்சிக்கு கொஞ்சம் ஈக்குவலான இடம். அது திக்பலம் அடைந்த சனீஸ்வர பகவான் முழுமையான சுபகிரகமாகிய குரு பகவானின் வீட்டில் அமர்ந்து அவருடைய பார்வையையும் பெற்றுக்கொள்வது மிகவும் விசேஷமான நல்ல பலன்களை மட்டுமே செய்யக்கூடியது. அதனாலேயே இந்த சனீஸ்வர பெயர்ச்சியை நீங்கள் வரவேற்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் நீங்களும் கன்ஃபியூஷன் ஆகி மற்றவங்களையும் கன்ஃபியூஷன் பண்ணி, நீங்களும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் பண்ணி, அந்த சிக்கல்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். மனம் உடல் ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க, நல்லபடியாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு இனிமேல் தோன்றாது. தூக்கமாக நான் தூங்கியே பல காலம் ஆச்சுங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு தேவையில்லாத டென்ஷனிலும் சம்பந்தமில்லாத கவலைகளிலும் உங்களுடைய மனம் வீணாய் போனது இல்லையா? அந்த வீணாய் போன அந்த யோசனைகள் இனிமேல் உங்களிடம் எட்டி பார்க்காது. 7ஆம் இடத்தில் அமரும் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா முதல் வேளையாக கல்யாண கனவுகளை நனவாக்குவார். வடக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையிலிருந்து உங்களுக்கு நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கும். வடமேற்கு திசை கண்டிப்பாக வேணாங்க, தென்மேற்கு திசையும் கண்டிப்பாக வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு தாய்மாமன் வகையிலிருந்து உங்களுக்கு அமையும் மாப்பிள்ளையோ இல்லை மணப்பெண்ணோ உங்களுக்கு ஒரு நல்லபடியாக அமையுங்க. அது உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். அது தாய்மாமன் வகையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு நல்ல ஒரு லாபகரமாகவும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாகவும் நல்லபடியாகவும் அமையும். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஆனால் தினம் சண்டையாக ஒரே சங்கடமாக சச்சரவாக தாங்க இருக்குது அப்படின்னு கவலைப்படும் கன்னிராசியினர் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். கணவன் மனைவிக்கிடையில்
புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதாவது வந்து அந்த மைனிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படிம்பாங்க. இப்போ வந்து வாழ்க்கையே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்கு. அதனால் கணவன் மனைவி அந்த அவங்களுக்குள்ள அந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர்களாகவே பேசி தீர்த்து கொள்வார்கள். இது வந்து இந்த சனீஸ்வர பயிற்சியில் ஒரு முக்கியமான அம்சங்க. இது விவாகரத்து முடிவெடுத்தவர்கள் கூட மனமாற்றம் அடைந்து கைமீறி போன பிரச்சனைகளை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க. ஏற்கனவே வந்து இப்போ விவாகரத்து ஆயிடுச்சுங்க, இனிமேல் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறவங்க மீண்டும் ஒரு கல்யாணம் செய்து கொள்ள முடிவெடுப்பீர்கள். அதற்குண்டான நல்ல காலகட்டம் இது. குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களும் குழந்தைகளால் மனம் நொந்து போனவர்களும் நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை எதிர்பார்க்கலாம் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக. தந்தை வழியிலும் தாய் வழியிலும் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அது வந்து இப்போ நீடிக்காதுங்க, உடனே முடிஞ்சு போயிடும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் சந்தித்த வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், கடன், நோய் போன்றவை முடிவுக்கு வந்துவிடும். வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணுங்க. முடிஞ்சால் வண்டி ஓட்டாதீங்க. அது அந்த விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லுவேன். நான் கல்வி பயிலும் கன்னிராசி மாணவ மாணவியர் மன மகிழ்ச்சியடையும் வகையில் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வேலை வாய்ப்புகள் உங்களை தட்டி எழுப்பும். நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தால் கூட வாங்க வாங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு நல்ல காலகட்டம். முக்கியமாக ஐடி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மொபைல் ஃபோன் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். கன்னிராசியை சேர்ந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் மேனேஜர் போன்றவர்கள் அவர்களே எதிர்பார்க்காத வகையில் முன்னேற்றம் அடைவார்கள். நண்பர்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்வார்கள்ங்க. இது வந்து இந்த சனீஸ்வர பயிற்சியோட ஒரு முக்கியமான விஷயம். இது முக்கியமாக இஸ்லாமிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இஸ்லாமியரிடம் நீங்கள் வேலை செய்தாலும் இல்லை வந்து இப்போ உங்ககிட்ட வந்து இஸ்லாமியர்கள் வேலை செய்தாலும் லாபம் அதிகமாகும், நன்மைகளும் அதிகமாகும். அதே சமயத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக இஸ்லாமியர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் உண்டாகும் என்பது நிச்சயம். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் தாங்க முடியும். அது பயங்கர நஷ்டமாயிடும். அது ஏன்டா செலவு பண்ணால், ஏன்டா விசா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் வந்து இப்போ வெளிநாடு செல்லும் கனவு உங்களுக்கு நனவாகாது. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நண்பர்களால் உங்களுக்கு வீண் செலவுகள் உண்டாகுங்க. அதையும் நம்ம வந்து வெளிப்படையாகவே சொல்ல வேண்டி உள்ளது. உடல்நல பாதிப்புகள், மனநல பாதிப்புகள் முடிவுக்கு வந்து நீங்கள், அதாவது கன்னிராசியினர் புத்துணர்ச்சி அடைவீர்கள், உற்சாகமாக செயல்படுவீர்கள். சனீஸ்வர பகவானுடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு இந்த பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய கோயில்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு, பூம்புகார் பக்கத்தில் இருக்குங்க இந்த கோயில். உங்கள் ராசி அதிபதி மற்றும் தொழில்ஸ்தான அதிபதியான புதனுக்கு மிகவும் விசேஷமான கோயிலுங்க இது. கல்வி பயிலும் கன்னிராசி மாணவ மாணவியர் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு வந்து உங்களுடைய கல்வியில் நீங்கள் முன்னேற்றம் அடைய அது நிச்சயமாக உதவும். திருப்பதிக்கு சென்று வழிபடுவது உங்கள் நிதி நிலைமையை உயர்த்தும், உங்கள் மனதை, உங்கள் மனக்கவலைகளை சாந்தப்படுத்தும். முக்கியமாக ஹஸ்த நட்சத்திரம் வந்து நீங்கள் திருப்பதியோ இல்லை வந்து குணசீலமோ இல்லை திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரரையோ வழிபட வேண்டியது கண்டிப்பாக அவசியங்க. ஹஸ்த நட்சத்திரத்தினர் வந்து அப்போ தான் கொஞ்சம் மனம் தெளிவடையும். உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் உங்களுக்கு இருக்காது, தேவையில்லாத யோசனைகள் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹஸ்தம் நட்சத்திரத்தினர் திருப்பதி, குணசீலம், திருவானைக்காவல் போன்ற கோயில்களுக்கு செல்ல வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தினரும் உத்திரம் நட்சத்திரத்தினரும் சக்கரத்தாழ்வாரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வணங்கி வந்தால்
மாற்று மதத்தினரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தடுத்து விடலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் அது. பரிகாரம்னு நீங்கள் பெருசாக எதையுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து இப்போ நல்ல நிலைமையில் உள்ளார், நன்மைகளை தான் செய்ய போகின்றார், நல்ல பலன்களை தான் கொடுக்க போகின்றார். அதனால் பரிகாரம்னு ஸ்பெஷலாக பண்ண வேண்டியதில்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே வந்து காக்கைக்கு சாப்பாடு வைங்க. அது எள்ளு சாதம் வச்சாலுமே போதும், இல்லை வந்து தயிர் சாதம் வச்சாலுமே போதும். சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா நாட்களுமே வந்து நீங்கள் காகத்துக்கு உணவு வைக்கலாம். கால்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் திருநங்கை என்று அழைக்கப்படுபவர்களுக்கும் முடிந்தளவு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க. அது வந்து சனீஸ்வர பகவானை சந்தோஷப்படுத்தும். சனீஸ்வர பகவான் இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகமாகவே செய்வார். சனீஸ்வர பகவானுக்கு செய்யக்கூடாத ஆனால் எல்லோருமே செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேங்க. அது ஏன் செய்யக்கூடாது, அதை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யாமல் விட்டு விட்டாலே சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாமே செய்வாருங்க. உதவிகளையும் செய்வார், எல்லாத்தையுமே செஞ்சு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அதனால் இந்த சனீஸ்வர பெயர்ச்சியால் மீனராசியில் வந்து அமரப்போகும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் என்பது உங்களுடைய தேவையில்லாத மனக்கவலைகளையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் போக்கி உங்களுக்கு மன நிம்மதியையும் உடல் நலனையும் கொடுக்கும். கூடவே வந்து அந்த கல்யாண பிரச்சனைகள், குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து போயிடுங்க. கல்யாணம் என்பது இந்த ஆண்டே உங்களுக்கு நிச்சயம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.